விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சென்னை மேற்கு மாம்பலத்தில் விநாயகர் சிலையை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நித்யானந்தன் நேரலையில் வழங்க கேட்கலாம். நித்யானந்தன், இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக இன்று விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னையில் இருக்கக்கூடிய மக்களை பொறுத்தவரை ஆங்காங்கே கோவில்கள் அருகில் இருப்பது, அதே போன்று சந்தைகளுக்கு சென்று மண் விநாயகர்களை வாங்கி சென்று வீட்டில் வழிபடுவது வழக்கமாக வைத்து இருக்கிறார்கள். அந்த வகையில் குடும்பமாக வந்து விநாயகரை வாங்கி செல்கிறக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கணும். வீட்டிலிருந்து தட்டுகளை கொண்டு வந்து அந்த மண் விநாயகரை வாங்கி அதற்கு எருக்கம் மாலை எல்லாம் அணிவித்து குடை வைத்து வீட்டிற்கு எடுத்து சென்று வழிபடுவதற்காக நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி குடும்பங்களாக வந்து வாங்கி செல்வது என்பது ஐதீகமாக வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் சிறு வயது முதல் இது போன்று தாத்தாக்கள் அப்பாக்கள் என அனைவரும் வந்து வாங்கி சென்றது வழக்கம் என்பதால் இதே போன்று தாங்களும் வாங்கி செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த வழக்கத்துடன் தற்பொழுது வாங்கி செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். நாம் பார்க்கக்கூடிய அந்த மற்றொரு காட்சிகளை பார்க்கலாம். சந்தை முழுவதுமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைவருமே விநாயகரை வாங்கி செல்வதற்காக வந்திருக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை பார்க்கிறோம். சுமார் 100 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை இருக்கக்கூடிய அனைத்து வகையான விநாயகர்களும் இங்கே விற்பனைக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகள், ஒவ்வொருவரும் வந்து அந்த விநாயகர்களை வாங்கி செல்லக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்க்கிறோம். அதே போன்று குடைகள் உள்ளிட்ட பொருட்களும் இங்கு இருக்கிறது. அவர்களுக்கு தேவையானது போல அந்த விநாயகருக்கு துதிக்கைக்கு வர்ணம் பூசுவது, உள்ளே இருக்கக்கூடிய எலிக்கு வர்ணம் பூசுவது என அவர்களுக்கு தேவையான டிசைன்களில் இருக்கக்கூடிய விநாயகர்களை வாங்கி செல்லக்கூடிய அந்த காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆகவே ஒட்டுமொத்தமாக கூற வேண்டும் என்றால் இந்த வெஸ்ட் மாம்பலத்தை பொறுத்தவரை அவர்களே அவர்களுடைய கைவண்ணத்தில் இருக்கக்கூடிய அந்த விநாயகருக்கு நிறங்கள் பூசி வாங்கி செல்லக்கூடிய அந்த காட்சிகளும் நம்மால் நேரடி காட்சிகளாக நம்முடைய ஒளிப்பதிவாளர் காண்பிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். அதே போன்று விநாயகருக்கான வைத்து வழிபடுவதற்கான அந்த உபப்பொருட்கள் என்பார்கள். அந்த வகையில் வாழை கண்ணு ஒன்று 50 ரூபாயும், அதே போன்று தோரணம் 30 ரூபாய், அதே போன்று எருக்கம் மாலை 30 ரூபாய், அதே போன்று விநாயகருக்கான குடை 30 முதல் 150 ரூபாய் என விற்கப்படுகிறது. அதே போன்று அருகம்புல் 20 ரூபாய்க்கும், ஆப்பிள் 1 கிலோ 300 ரூபாய் முதல் 400 ரூபாயும், சாத்துக்குடி 200 முதல் 300 ரூபாய் வரை பழங்களுடைய விலையும் உயர்ந்துதான் காணப்படுகிறது. பூக்கள் விலையும் சற்று உயர்ந்துதான் காணப்படக்கூடிய ஒரு சூழலாக இருந்து வரக்கூடிய காட்சிகளாக இருக்கிறது. ஆகவே ஒட்டுமொத்தமாக இந்த வெஸ்ட் மாம்பலம் மட்டுமல்லாமல் மற்ற இடங்களில் இருப்பவர்களும் இதே போன்று விநாயகர்களை வாங்கி செல்லக்கூடிய காட்சிகளும் நம்மால் பார்க்க முடியுது. நாம் கேட்கலாம், நீங்க எத்தனை வருஷமா இந்த மண் பிள்ளையாரை வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு இருக்கீங்க? எவ்வளவு மகிழ்ச்சியா உணர்றீங்க இன்னைக்கு? அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இது இந்தியா முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவல். இது நம்ம ஊர் வழக்கப்படி நான் சின்ன வயசுலேருந்து மண் பிள்ளையார் வாங்கி போயிட்டு இருக்கேன் நான் வீட்டுக்கு. இது வந்து ஒரு ரொம்ப ஈகோ ஃப்ரெண்ட்லியான ஒரு விஷயம் கூட. இதில் வந்து ஒரு பிளாஸ்டிக்கோ ஒரு கலர்ஸோ இல்லை, பிளெயின் பிள்ளையார் தான் இது. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பண்ணுறது. வழக்கமாக வீட்டில் வைத்திருக்கக்கூடிய விநாயகருக்கும் இந்த மண் விநாயகருக்குமான வித்தியாசம் என்ன? இது எப்படி வழிபடுவீங்க வீட்டில்? இது வந்து நாங்கள் எருக்க மாலை போட்டு இதுக்கு வந்து நம்ம எண்ணெயெல்லாம் தடவி லைக் ஒரு புது பிள்ளை மாதிரி, ஒரு குழந்தை மாதிரி இதை பார்த்துப்போம். அதுதான் இதோட வித்தியாசமே. இது வீட்டில் இருக்கிற பிள்ளையார் டெய்லி இருக்குது. இது வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும். வெளியில வந்து வாங்கிட்டு போய் வீட்டில் ஒரு 3 நாள் வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த கடலில் போய் கரைக்கிறது, இதெல்லாமே ஒரு ரிச்சுவல் மாதிரி, ஒரு ஃபேமிலி ரிச்சுவல் மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இதெல்லாம் பண்றதுக்கு. நான் சின்ன வயசுலேருந்து பண்ணிட்டு இருக்கேன், இப்போ இதை பண்ணிட்டு இருக்கேன். நான் என்னென்ன விலைக்கு விநாயகர் வாங்கினீங்க, மற்ற பொருட்கள்லாம் வாங்கினீங்க, எவ்வளவு விலையை சொல்றாங்க? நான் இதே இடத்துல ஒரு 15-20 வருஷமா வாங்கிட்டு இருக்கேன். நான் ஒரு 20 ரூபாயிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு 250 ரூபா வரைக்கும் இருக்குது. 250 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குது இந்த சைஸ் பிள்ளையாரு. இது ஈகோ ஃப்ரெண்ட்லி விநாயகரா இல்ல எப்படி, என்ன டைப்? இது கண்டிப்பா ஃபுல்லா ஈகோ ஃப்ரெண்ட்லி தான். இதுல வெறும் களிமண் தான் இருக்கு. மற்ற இடத்துல அந்த கலர் போடுவாங்க, அதெல்லாம் நான் வாங்க மாட்டேன். ஸ்பெஷலி இது ஃபுல்லாவே களிமண் தான். இது கரைச்சா கரைஞ்சிரும். ஸோ கண்டிப்பா ஈகோ ஃப்ரெண்ட்லி தான் இது. பார்த்திருக்கலாம், சிறியவர்கள் முதல் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வந்து குடும்பமாக இந்த விநாயகரை வாங்கி செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று குடும்பங்களாக வந்து வாங்கி செல்வது, அது விநாயகரை வீட்டிற்கு வழிபடுவதற்காக அவர்கள் வீட்டிலிருந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய மனக்கட்டைகள் மூலமாக அந்த விநாயகர்களை குடையுடன் வைத்து வீட்டிற்கு கொண்டு செல்லக்கூடிய காட்சி என வெகு விமர்சையாக இந்த விநாயகர் சதுர்த்தி என்பது கொண்டாடப்பட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கும். இன்னைக்கு வீட்டில் விநாயகர் சதுர்த்தி எவ்வளவு மகிழ்ச்சியா கொண்டாடிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு எல்லா குடும்பத்திலையும் விநாயகர் சதுர்த்தி ரொம்ப சிறப்பாக சீரும் சிறப்புமாக கொண்டாடுறாங்க. எல்லாரும் அவல் பருப்பு, பூர்ணம் கொழுக்கட்டை, தேங்காய் பருப்பு கொழுக்கட்டை எல்லாம் படையல் போட்டு விநாயகருக்கு தேவையான கரும்பு, சோளம் எல்லா பொருளையும் படைச்சு ரொம்ப சீரும் சிறப்புமாக கொண்டாடுறாங்க. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி அனைவருக்கும். என்ன விலைக்கு வாங்குனீங்க விநாயகர்? மற்ற பொருட்கள் என்னென்ன விலைக்கு வாங்குனீங்க? விநாயகர் 200 ரூபாய் சொன்னாங்க. இதில் பேரம் பேச முடியாது, வருஷத்தில் ஒரு நாள் இது பண்ணுறது. அதனால அவங்க சொல்கிற விலையை அப்படியே கொடுத்து வாங்கணும்.
பார்த்திருக்கலாம். விநாயகர் சதுர்த்தி விழாவை மக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடி வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். விநாயகருடைய விலை என்பது 100 ரூபாய் முதல் 400 முதல் 500 ரூபாய் வரை இந்த மண் விநாயகருடைய விலையாக இருக்கிறது. மற்ற விநாயகர்கள், அதாவது ஒவ்வொரு அடி உயரத்திற்கும் 2 அடி 3 அடி முதல் 15 அடி உயரம் வரை விநாயகர்கள் ஆங்காங்கே சென்னையில் வைத்து மக்கள் வழிபட்டு வருகிறார்கள். சந்தையில் இன்று தினம் பூக்கள், காய்கறி விலை, அதேபோன்று பழங்களுடைய விலையும் உயர்ந்துதான் காணப்பட்டு வரக்கூடிய சூழலும் இருந்து வருகிறது. சென்னை மேற்கு மாம்பலத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா குறித்தான தகவல்களை பதிவு செய்து கொண்டமைக்கு நன்றி நித்யானந்தன்.